வணக்கம். நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஜூலை 3, 2026 அதாவது வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:42 ஜூலை 3, 2026. இது இன்ட்ராடே வர்த்தகர்களுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. இப்போ என்னென்னா, நேற்று எதிர்பார்த்த நிலைகள் ட்ரெண்ட் எப்படின்னா 24,251.90 மேலே கடக்காது, கீழே விழுந்தால் 23,933 என்ற நிலைக்கு விழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த 24,251.90 கடந்து இது க்ளோசிங் ஆனதுனால இது அப் ட்ரெண்ட் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கிஃப்ட் நிஃப்டி உச்சத்தில் உயர்வில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த 24,265 கீழே உடைக்காது, அதே சமயம் 24,405 கடக்கும், அப்புறம் 24,405க்கும் 24,545க்கும் இடையில் க்ளோசிங் ஆகும் என்று இன்ட்ராடே வர்த்தகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதே சமயம் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் இது ரெண்டாவது பார்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் என்னென்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்னு அதில் சொல்லுது. அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். இப்போ அதே சமயம் 24,405 உடைக்காமல் இதை 24,545 கடந்தால் மேலும் ஏற்றம் 24,685 என்ற நிலைக்கு கூட செல்லக்கூடும். ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று தெரிகிறது. இப்போ இந்த நிலைகள்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ 24,665 உடைக்காது என்று சொல்லியிருந்தேன். உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரிவு 24,125 என்ற நிலை வரை இருக்கும். அதே சமயம் 24,125க்கும் 23,985 என்ற நிலைக்கும் இடையில் வாங்கலாம். அதே சமயம் 23,985 உடைக்கக்கூடாது. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். இப்போ டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கு இந்த வீடியோவில் ரெண்டாவது பாகத்தில் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அதில் ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்னு அந்த சார்ட் சொல்லுது. அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். வணக்கம். இது நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஜூலை 3, 2026 உண்டான நிலைகள். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:35 ஜூலை 3, 2026. இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். அதாவது கடந்த வாரம் வியாழக்கிழமை க்ளோசிங்லேருந்து டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 24,170 உடைக்காது, அதே சமயம் இன்ட்ரா வீக் பேசிஸில் 24,369 கடக்கும், அதே சமயம் 24,369க்கும் 24,568க்கும் இடையில் சென்று எங்கு வேண்டுமானாலும் இங்கிருந்து விழுகலாம், கீழே சரிந்து 24,170க்கும் 24,369 என்ற நிலைகளுக்கு இடையில் க்ளோசிங் இந்த வார் க்ளோசிங் இருக்கும் என்று காண்பிக்கிறது டெக்னிக்கல். இது வார அளவிலானது. அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் பார்த்திங்கன்னா, 24,170 உடைக்காது என்று சொல்லியிருந்த நிலவா இப்போ கடந்த சில நாட்களாக இதை உடைத்து வர்த்தகமானது. அப்படி வர்த்தகமாகும்போது கீழே போனால் எந்த அளவு வரையும் போகும் அப்படின்னா 23,971, அப்புறம் 23,971 மற்றும் 23,772 என்ற நிலைகளுக்கு இடையில் வந்தால் ஏறும் என்றும் சொல்லியிருந்தேன். ஆனால் அதே சமயம் 23,772 உடைக்கக்கூடாது என்றும் கடந்த வீடியோக்களில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னாச்சு, ஒரு 2 தினங்களுக்கு முன்பு 23,900, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா 23,971 உடைத்து கீழே வர்த்தகமானது 23,940-41 வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து பாருங்கள் ஏற்றம் இது. அதனால் இது வார அளவிலான நிலைகள். இதை இப்போ உங்களுக்கு ட்ரெண்டு என்ன நிலைகள் என்று கொடுத்து விட்டு இதுக்கு தகுந்தப்போல் உங்களது ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொள்ளுங்கள். மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தும் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். நன்றி, வணக்கம். வீட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.